வணக்கம் சீஸ். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்ல நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதை பார்க்க டைம் இல்லை அப்படின்னா அது எதுக்குங்கிறத சிம்பிளாக இப்போவே நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் லைவ் பண்ணுறீங்க இல்லையா யூடியூப்பில், அந்த லைவில் வந்துட்டு டேரெக்டாக உங்களோட வியூவர்ஸ் கேட்குற கமெண்ட்ஸுங்கெலாம் வந்துட்டு வீடியோ மூலிமா உங்களால் பதில் சொல்ல முடியும். அப்படி லைவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ப்ரீமியருங்கிற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லைவாக வந்து உங்கள் வியூவர்ஸ் கூட சேட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிடுறீங்க. அந்த வீடியோவை ப்ரீமியர் பண்ணும்போது லைவ் சேட் பண்ண முடியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களோட வியூவர்ஸால் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியும். அந்த லைவ் சேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு அவங்க கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ ஒரு லைவ் கான்வர்சேஷனை வந்துட்டு உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ரீமியர் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா, நமக்கு என்ன லாபங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது, இதனால் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்க போகிறதில்ல, சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து வைங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர். இதெல்லாத்தையும் வீடியோ பிடிச்சா மட்டும் கொடுங்க, பிடிக்கலனா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ப்ரீமியர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸ் கூட ஒரு லைவ் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் சேனலில் வந்துட்டு ஆப்சென்ட் ஆகிட்டீங்க, வீடியோவும் போடலை, எந்த ஒரு போஸ்ட் எதுவுமே போடல, அப்படியே கேப் விட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது. டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் போகிறது இல்லை யூடியூப்பில். அது ஒரு பஞ்சாயத்து தனியாக ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஆடியோ தர அம்மா செய்கிற வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ப்ரீமியருங்கிற ஆப்ஷனை கொடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பேஜில் கூட அது டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ரீமியர் ஆகிற அந்த டயத்தில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட வியூவர்ஸை அதிகப்படியாக உங்களோட வீடியோஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ப்ரீமியருங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியருங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நார்மலாக பப்ளிஷ் ஆகிற ஒரு வீடியோவை விட நீங்கள் ப்ரீமியர் பண்ணுற வீடியோவுக்கு வியூஸ் நிறையா போகும். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு நார்மலாக பப்ளிஷ் பண்ணிடுங்க, அடுத்த வாரம் ப்ரீமியர் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வியூஸ் கவுண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரீமியராக போட்ட வீடியோஸ்க்கு வியூஸ் நிறையாவே போயிருக்கும். ஸோ வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியர் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் கூட ரொம்ப நாளாக கேப் விட்டு வீடியோ போடாமலே இருந்திருப்போம். நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம யாருன்னே வந்து தெரியாது, மேபி அவங்க மறந்துருக்கலாம். ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியர் ஆப்ஷன் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் லைவ் பண்ண முடியாட்டினா கூட, இப்போ என்னால் இப்போதைக்கு லைவ் பண்ண முடியல, சீக்கிரமே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ லைவ் பண்ண முடியாதனால நான் நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீமியர் பண்ணுவேன். ஸோ ப்ரீமியர் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து லைவ் சேட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ லைவாக வந்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கண்டினியூஸாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு சைடு பார்ப்பாங்க, அதே மாதிரி நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுறவங்க, சேட் பண்ணுறவங்க இந்த லைவ் சேட்டில் சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியருங்கிற ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட டெக் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியர் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேனல் வந்துட்டு டெவலப் ஆகாமல் ரொம்பவே டவுனில் இருக்குது அப்படின்னா இப்போவே இந்த ப்ரீமியர் அப்படிங்கிற ஆப்ஷனை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் நான் சொன்னது எல்லாத்தையும் இப்போ பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.